பிரியா வணக்கம். அறிவுச்சோலையின் அடுத்த கேள்வி உங்களுக்காக. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஆப்ஷன்ஸ்: ஏ மதுரை, பி கோயம்புத்தூர், சி தஞ்சாவூர், டி சேலம். தமிழ்நாட்டின் மாவட்டங்களை பத்தின சுவாரஸ்யமான கேள்வி இது அரவிந்த். எனக்கு சரியான பதில் இப்போதைக்கு தெரியல. ஆனா வழக்கம் போல தவறான பதில்களை நீக்கிட்டு சரியானதை யூகிக்க முயற்சி செய்றேன். முதல்ல ஆப்ஷன் ஏ மதுரையை பார்ப்போம். மதுரை கோவில் நகரம்னு அழைக்கப்படுது. மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு ரொம்ப பிரபலம். ஆனா நெற்களஞ்சியம் இல்ல. அதனால இந்த ஆப்ஷனை நான் நீக்கிறேன். சரி. அடுத்தது ஆப்ஷன் பி கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு சொல்லுவாங்க. ஜவுளி தொழிலுக்கும் பொறியியல் துறைக்கும் ரொம்ப பிரபலம். இதுவும் நெற்களஞ்சியம் இல்ல. சோ இந்த ஆப்ஷனும் இல்லை. ஓஹோ. கடைசியா ஆப்ஷன் டி சேலம். சேலம் மாங்கனி நகரம்னு அழைக்கப்படுது. அங்க விளையிற மாம்பழங்களுக்கு ரொம்ப பெயர் போனது. இதுவும் நெற்களஞ்சியமா இருக்க முடியாது. அதனால இவங்களும் இந்த கேள்விக்கு பொருந்த மாட்டாங்க. ஆஹா. இப்போ நான் எல்லா தவறான பதில்களையும் நீக்கிட்டேன். மீதி இருக்கிற ஒரே ஆப்ஷன் சி தஞ்சாவூர். எனக்கு சரியான பதில் தெரியாவிட்டாரும் என் யூகத்தின்படி தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் தான். அற்புதம் பிரியா. நீங்க மறுபடியும் உங்க புத்திசாலித்தனத்தால சரியான பதிலை கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்க யூகம் தான் சரி. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் தஞ்சாவூர் தான். தஞ்சாவூர் காவேரி டெல்டா பகுதியில் அமைஞ்சிருக்கு. வளமான விவசாய நிலங்கள், ஆற்று பாசன வசதி. இதனால இங்க நெல் உற்பத்தி அபாரமா இருக்கும். அதனால தான் இது தமிழகத்தின் நெற்களஞ்சியம்னு அழைக்கப்படுது. மேலும் புகழ்பெற்ற பெரிய கோவிலும் இங்குதான் இருக்கு. பிரியா, உங்க நுண்ணறிவுக்கும் அருமையான விளக்கங்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.